மகாநதி சிரிக்கையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நர்மதா போயிட்டு காவேரி கிட்ட வந்து, என்ன சிக்கா சாப்பிடாம உட்காந்துட்டே இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவர் சாப்பிட்டாரா இல்லையன்றது எனக்கு தெரியல, அதை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே வருத்தமாக காவேரி சொல்கிறாங்க. உடனே நர்மதா இங்கே இருக்கவங்க எல்லாருமே விஜய் மாமாவை தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் விஜய் மாமா ரொம்பவே நல்லவர், அவர் தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதுக்காக வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து உன்னையும் அவரையும் பிரிச்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அக்கா நீ கவலைப்படாத, விஜய் மாமா எக்காரணத்தை கொண்டு உன்னை கைவிட மாட்டாரு. அவர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்போ உனக்கு தேவை என்ன, மாமா சாப்பிட்டாரா இல்லையா, அவர் எப்படி இருக்காரு, அது மட்டும் தானே உனக்கு தேவை. நான் போயிட்டு வீட்டில் போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன், அவர்கிட்ட நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நர்மதா சொல்றாங்க. உடனே காவேரி, எனக்கே அந்த தைரியம் கிடையாது, அதுவும் இல்லாம அம்மாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத கஷ்டப்படுவாங்க, அது வேணா நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்து நர்மதா உடனே இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடக்க, நான் இருக்கேன்ல, நான் போயிட்டு பார்த்து பேசிட்டு வரேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு நர்மதா வந்து விஜய்க்காக சாப்பாடு எல்லாமே போட்டு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிய வந்தா என்ன நடக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.